சந்தோஷமா இருக்கீங்களா? வாவ், இப்படிதான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லாருமே போன வாரம் யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்டுன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அப்படிதானே? எல்லாருமே ஹாப்பி தானே? சரி, நம்ம வர்ற மாசத்துல நீங்க யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே குட்டீஸ், இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பஞ்சாபி அல்லேலூயா போட்டுருமா? 1 2 3 ஸ்டார்ட். அல்லேலூயா. போட்டீங்களா இல்லையா? நான் கேட்குது, எனக்கு இங்க வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு. எம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து எட்டி பார்த்துட்டாங்களா உங்களை? வாவ், அவ்வளோ அழகா நீங்க சத்தமா அல்லேலூயா சொல்லியிருக்கீங்க, அப்படிதானே? நீங்களே சந்தோஷமா இருந்தா உங்களை சுத்தி இருக்கிற ஏஞ்சல்ஸ், பரலோகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அல்லேலூயாங்கிறது இயேசுவை மகிமைப்படுத்துற மாதிரி. ஸோ எப்பவுமே நீங்க அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம சண்டே கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்பதாக நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? அழகா ப்ரேயர் பண்ணணும். எந்த காரியத்தையுமே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா அதுல ஒரு பெரிய பிளெஸிங் இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First you seek the kingdom of God அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்போ உங்களுக்கு இது எல்லாமே என்னது? கூட கொடுக்கப்படும். அதனால ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாமே எது எடுத்தாலும், ஒரு சின்ன விஷயம்னாலும் சரி, ஒரு பெண்ணு வாங்கினாலும் சரி, ஒரு பென்சில் வாங்கினாலும் சரி, ஏசப்பா இந்த பெண்ணு வாங்க போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா இந்த பென்சில் வாங்க போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணுமா? ஓகே குட்டீஸ், இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எவ்வளவு அழகா ஜெபம் பண்ணணும். அழகா முட்டைநாள் போட்டுக்கோ, 2 கை இப்படி அழகா கூப்பிக்கோ. இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு எப்பவும் பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ப்ரேயர் டைம்ல இந்த கண்ணை என்ன செய்யணும்? இப்படி மூடிடணும். சரியா? மூடி ஜெபம் பண்ணலாம். பிரேயர். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காய் உங்களை கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் காணக்கூடாத இந்த நாளை தகப்பனே, அற்ப தூசியுமான பாவியுமான எங்களுக்கு இந்த நாளை நீங்க காண செய்த உங்களுடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல கூட இயேசப்பா நாங்க தப்பா இந்த சண்டே கிளாஸ் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க இயேசப்பா. இதுல நாங்க சொல்லிக் கொடுக்கிற பாடல்கள், வசனங்கள், கதைகள், ஸ்கிட் மூலமா இயேசப்பா ஒவ்வொரு குழந்தைகளும் பிரயோஜனம் அடையத்தக்க கர்த்தாவே நீர் அவர்களுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக தகப்பனே. இயேசப்பா, யாரெல்லாம் இந்த சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ளணுமோ உமக்கு சித்தமான பிள்ளைகளை இதை அப்படியே பார்க்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. அதுக்கு தேவையான இன்டர்நெட் வசதிகள் எல்லாவற்றையும் நீங்க அவங்களுக்கு அனுகூலமாக மாற்றி கொடுங்க இயேசப்பா. இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் தகப்பனே இவர்களுக்கு அனுகூலமாக மாற்றி கொடுத்து இந்த சண்டே கிளாஸ் மூலமாக இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை பெற கர்த்தாவே நீர் உன்னதத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த முழு செஷனை கூட கர்த்தாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இதை நீங்களே ஆசீர்வதித்து எங்களுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். குட்டீஸ், எப்படி நம்ம பாட்டெல்லாம் நீங்க படிச்சு எல்லாருமே நிறைய பாட்டெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படிதானே? புது புது பாட்டெல்லாம். இப்போ நம்ம பாட்டுக்கு லிரிக்ஸ் நம்ம ரூபதி அக்கா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. எல்லாரும் ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் எஸ். அழகா கத்துக்கணும். சரியா? சரி பிள்ளைங்களா, போன வாரம் லிரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல, எப்படி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப இன்னைக்கு உள்ளது நான் லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன், அப்புறம் எல்லாரும் பாடுவோம். சரியா? யோசேப்பை போல நான் பரிசுத்தவான் இல்ல, யோபுவை போல நான் உத்தமனும் இல்ல. அப்படிதானே? யோசேப்பு எப்படி தெரியுமா? அவன் பாவத்துக்கெல்லாம் விலைக்கு ஓடுனான். நம்மளும் இப்ப அப்படி ஓடுறோமா?
யாராவது வந்து மொபைல்ல படம் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல ஏசப்பாக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல கொண்டா கொண்டா நம்ம பார்ப்போம்னு சொல்லுவீங்களா? யோசிப்பு மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை உதறி விட்டுறணும். சரியா? ஆனாலும் உம் கிருபை தாங்குகின்றதே, ஆனாலும் உம் கிருபை நடத்துகின்றதே. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து பரிசுத்தமாய் வாழ கிருபை தாருமே, உத்தமமாய் வாழ உதவி செய்யுமே, நீரே பரிசுத்தரே என்னை பரிசுத்தமாக்கிடுமே. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதுக்காக கிருபையாட்ட கேட்க நம்மளால முடியாதுதான், அப்படிதானே? நம்ம மனுஷர் தான். ஆனா நம்ம ஏசப்பட்ட கிருபை கேட்கும் போது ஏசப்பா கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தப்படுத்துவாங்க. சரியா? இன்னும் ஒரே ஒருக்கா நான் சொல்றேன், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆக்ஷனோட பாடுவோம். சரியா? நீங்க ஒரே ஒருக்கா பாடியே காமிச்சிருங்கக்கா. சரி, நான் ஒருக்கா பாடி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் ஆக்ஷன் பண்ணுவோம். சரியா? யோசேப்பை போல நான் பரிசுத்தவான் இல்ல, யோபுவை போல நான் உத்தமனும் இல்ல. யோசேப்பை போல நான் பரிசுத்தவான் இல்ல, யோபுவை போல நான் உத்தமனும் இல்ல. ஆனாலும் உம் கிருபை தாங்குகின்றதே, ஆனாலும் உம் கிருபை நடத்துகின்றதே, ஆனாலும் உம் கிருபை தாங்குகின்றதே, ஆனாலும் உம் கிருபை நடத்துகின்றதே. யோசேப்பை போல நான் பரிசுத்தவான் இல்ல, யோபுவை போல நான் உத்தமனும் இல்ல. பரிசுத்தமாய் வாழ கிருபை தாருமே, உத்தமனாய் வாழ உதவி செய்யுமே. பரிசுத்தமாய் வாழ கிருபை தாருமே, உத்தமமாய் வாழ உதவி செய்யுமே. நீரே பரிசுத்தரே என்னை பரிசுத்தமாக்கிடுமே, நீரே பரிசுத்தரே என்னை பரிசுத்தமாக்கிடுமே. நல்லா இருந்துச்சா? சரி, எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்ப ஆக்ஷனோட பாட போறோம். ரெடியா? குட்டீஸ் எவ்வளவு அழகா பாட்டு படிச்சாங்க, அப்படிதானே ரூபதி அக்கா? இந்த பாட்டு எல்லாமே ஏசப்பா ரூபதி அக்காவுக்கு கொடுத்தது. இந்த பாட்டு ஃபுல்லுமே ரூபதி அக்கா ஓனா, எல்லா பாட்டுமே அவங்க ஓனாவே எழுதி அவங்களே டியூன் போட்டு அவங்க அதுக்கு மியூசிக் நம்ம ஸ்னோலைன் போடுவா. மற்ற எல்லாமே வந்து ஏசப்பா வந்து கிருபையா ரூபவதி அக்காவுக்கு பாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும்? நீங்க உங்க சண்டே கிளாஸ்ல இந்த பாட்டை படிங்க. சரியா? ஓகே குட்டீஸ், ரூபதி அக்காவுக்கு எல்லாருமே ஒரு கைத்தட்டு போட்டுருமா? குட்டீஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபுல் லைக் நம்ம உலகம் முழுவதும் இந்த கரோனா வைரஸ் வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்கு, அப்படிதானே?
உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல ஆட்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. நம்ம இந்தியாவில் மட்டுமே 3 லட்சத்துக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த கொரோனானால. அதுல கிட்டத்தட்ட 65,000க்கு மேல உங்களையும் என்னையும் மாதிரி குட்டீஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமா, ஜெபிக்க கூடாதா? நீங்களும் நானும் நம்ம அழகா இருக்கோம். எப்படி தெரியுமா? நம்ம மேல தேவனுடைய கிருபை இருக்குது. இதே மாதிரி நிறைய பேரு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கலன்னா யார் அவங்களுக்காக ஜெபிப்பா? இந்த தேசத்துக்காக கண்ணீர் விடணுமா வேண்டாமா? அவங்க எல்லாருமே நம்மளுடைய தம்பி தங்கச்சி, நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி தானே. அவங்களுக்காக நம்ம டெய்லி நம்மளுடைய தனி ஜெபத்துல ஜெபிக்கணும். தம்பி தங்கச்சி, நீ ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு நம்ம தேசத்துல உண்மையாவே இறங்குவாங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய கிராமத்துல உள்ள பிள்ளைங்கள்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அங்க சரியான ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது. சிட்டிஸ்ல இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க கிடையாது. ஸோ குட்டீஸ், நம்ம எல்லாரும் நம்மளுடைய தனி ஜெபத்துல டெய்லி மறக்காதீங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயும் ஏசப்பா எனக்கு இந்த ஜீவனை தந்ததுக்காய் தேங்க்யூ, அதே போல இந்த ஜீவனுக்காய் போராடிட்டு இருக்கிறத ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க காலையிலையும் ராத்திரி தூங்க போடுறதுக்கு முன்னகட்டியும் கண்டிப்பா ஜெபிக்கணும். சரியா? இதுக்காக இப்போ குட்டீஸ் எல்லாரும் பாரத்தோட பாவுலியா எத்தனை பேர் இறக்காங்களா? பாவுல அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் பாரத்தோட ஒரு 10 நிமிஷம், ரொம்ப வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் இப்போ ஜெபிக்கிறதுக்கு 2 குட்டி பாப்பா வருவாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஜெபிப்பாங்க. அந்த நேரத்துல நீங்களும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஒழுங்கா ஜெபிக்கணும். சரியா குட்டீஸ்? இப்போ நீங்க எங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க ப்ரேயர் பண்ண ஏசப்பா கேட்பாங்களா? சோ நம்ம இப்போ எல்லாரும் பாரத்தோட கொரோனா வைரஸ் போறதுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா, இந்த நாளை தந்தீங்க, அதுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளெல்லாம் ஏசப்பா நீங்க எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா. ஏசப்பா, நான் ஏசப்பா தமிழ்நாடுல ஏசப்பா 65,000 சின்ன பிள்ளைங்க ஏசப்பா, எங்களை மாதிரி ஏசப்பா சின்ன பிள்ளைங்க ஏசப்பா ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏசப்பா அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏசப்பா. ஆனா நீங்க ஏசப்பா உங்க கிருபை எங்க மேல இருக்குது ஏசப்பா. அதனால நாங்க இது வரைக்கும் ஏசப்பா நீங்க எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா. அவங்களே ஏசப்பா எப்பவுமே நீங்க சுகமாக்கி கொண்டு வாங்க ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, உங்க அக்கினி அவங்க மேல போடுங்க ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, இப்பவுமே அவங்க அக்கினி ஏசப்பா அவங்க மேல போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு ஏசப்பா கொரோனா இருக்க கூடாது ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, தமிழ்நாடுல ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டு இருக்குது ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, தமிழ்நாடுல ஏசப்பா கம்மியாகட்டும் ஏசப்பா. உங்க அக்கினி தமிழ்நாடு மேல போடுங்க ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, உங்க அக்கினி ஏசப்பா தமிழ்நாடு மேல போடுங்க ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா. ஏசப்பா, தமிழ்நாடுல ஏசப்பா நிறைய சின்ன பிள்ளைங்க எஃபெக்ட் ஆகுறாங்க ஏசப்பா. 60,000 ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, எப்படி ஏசப்பா மகாராஷ்டிரால கம்மி பண்ணீங்களோ ஏசப்பா, அதே மாதிரி ஏசப்பா தமிழ்நாட்டுலயும் கம்மி பண்ணுங்க ஏசப்பா. தமிழ்நாடு மேலே ஒரு அக்கினியை போடுங்க ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, உங்க வல்லமை இறங்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, நாங்க பாரத்தோட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க சொன்னீங்க ஏசப்பா சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ண நாங்க கேட்போம்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, அதே போல ஏசப்பா நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க நாங்க முட்டங்கால் போட்டு ஏசப்பா பாரத்தோட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, தமிழ்நாடு மேல ஒரு அக்கினியை போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, கொரோனாவை கம்மியாக்குங்க ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, இந்த கொரோனா இந்த தேசத்தை எடுக்குது ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, இந்த கொரோனாவை அழிச்சு போடுங்க ஏசப்பா. இந்த தேசத்தை விரட்டி போடுங்க ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, உங்க தமிழ்நாடுவை நீங்க கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. என்ன ஒரு சின்ன பிள்ளைங்க கூட அஃபெக்ட் ஆகக்கூடாது ஏசப்பா. ப்ளீஸ் டாடி ஏசப்பா, இயேசுவின் மூலம் ஜெப கேளுங்க. ஆமென். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்காங்க, வேற கியூ போட்டு வெளியில வேற ஆக்சிஜன் இல்லாம வென்டிலேட்டர் இல்லாம நிறைய பேர் வெளியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இப்போ ஜோயிட்டாக்க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க.
சொத்துரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் டாடி. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா இந்த கொரோனா வைரஸ் போவதற்காக உங்க சமூகத்தில் வருகிறோம் டாடி ஏசப்பா. அது மட்டும் இல்லாம ஏசப்பா ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா ஏசப்பா இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா ஏசப்பா இப்போ ஐசியூல இருக்காங்க ஏசப்பா, ரொம்ப சீரியஸா இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா உங்க சமூகத்தில் வருகிறோம் டாடி ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க பாதுகாத்து நடத்துங்க ஏசப்பா. ஒரு வீட்டுல தாத்தா, ஒரு வீட்டுல பாட்டி ஏசப்பா, இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுல ஏசப்பா ஏசப்பா நிறைய பேர் அட்மிட்டா இருக்காங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா உங்க கருக்கலையில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எல்லாத்தையும் ப்ளீஸ் ஏசப்பா, எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்து நடத்துங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸை சுட்டரித்து போடுங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, உங்களால முடியாது ஒன்றுமே இல்லை டாடி. ப்ளீஸ் ஏசப்பா, உங்களால முடியாது ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, ஒவ்வொருத்தையும் நீங்க பாதுகாத்து நடத்துங்க ஏசப்பா. யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் இல்லையோ, யாருக்கெல்லாம் வென்டிலேட்டர் இல்லையோ ஏசப்பா, எல்லாத்துக்கும் ஏசப்பா அது கொடுங்க ஏசப்பா. யாருமே இதுக்கு மேல இறக்காதபடி கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒரு நாளைக்கு நிறைய பேர் இறந்து போறாங்க ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, உங்க கரங்களில் ஒப்படைக்கிறோம் டாடி. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர ஏசப்பா, எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்து நடத்துங்க ஏசப்பா. யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ ஏசப்பா, வீட்டுல ஏசப்பா எத்தனையோ பேர் அழுதுட்டு இருப்பாங்க ஏசப்பா, இப்போ கூட ஏசப்பா அவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ ஏசப்பா, அவங்களுக்கு இப்பவுமே ஏசப்பா உங்க வல்லமை இறங்கி ஏசப்பா அந்த கொரோனா வைரஸை சுட்டரித்து போடுங்க ப்ளீஸ் ஏசப்பா. உங்களால முடியாது ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீங்க இதெல்லாம் போவதற்காக கோடான கோடி நன்றி. இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். அம்மா எனக்கு ஆயில் பேஸ்ட் வேணுமா? ஆயில் பேஸ்டர் எதுக்கு? ஒன்றதான் கலர் இருக்குல்ல. ஏம்மா ஷில்பான்னு ஒரு பிள்ளை என் பக்கத்துல உட்காந்துருப்பா. நான் தான் அவளோட நல்லா டிரா பண்ணுவேன், அவ என்னோட கம்மியா டிரா பண்ணுவா. கலர் மட்டும் அடிச்சு மார்க்ஸ் எடுத்துட்டோமா. எவ்வளவு நிறைய கலர் வந்துருமோ அந்த பாக்ஸ்ல. எனக்கு நீங்க 5, 6 கலர் வாங்கி கொடுக்கீங்க. இவ்வளவு அந்த இருக்க கலரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடிங்க பிளை. இப்ப அந்த ஆயில் பேஸ்டருக்கு பெயிண்ட் எவ்வளவு ரூபாயோ? 500 ரூபா. நம்ம இதுக்கெல்லாம் 500 ரூபாலாம் என்கிட்ட இல்லம்மா. நீங்க நம்மளால முடிஞ்சது ஏதோ 30 ரூபா 40 ரூபா கலரை வாங்கி நீ அடிச்சு பழகு. அக்கா எப்படி இருக்கா? அக்கா மாதிரி ஒன்னால இருக்க முடியாதா? போ போ போனே. மாச கடைசி வேற ஆயிப்போச்சு. 100 ரூபா தான் இருக்கு, செலவுக்கு வேற இல்லை. என்னதான் நம்ம பண்ண போறோமோ தெரியல. பைசா கேட்டா இல்லன்னா சொல்றீங்க, எனக்கு தெரியாத இருக்க. டைட்டா வாங்கி கூட பூட்டி வச்சிருக்காங்க. அடைச்சிட்டல. நான் போய் ஆயில் பேஸ்ட் வாங்குறேன். நேத்து தான் இந்த கலர் கேட்ட மாதிரி இருந்து, இப்போ இந்த கலர் வாங்கி வச்சிருக்க. யார் தந்தா உனக்கு இந்த கலரு? உங்களுக்கு தெரியாதம்மா, எனக்கு ஸ்கூல்ல காம்படிஷன் வச்சிருந்தாங்களா, அது கொடுத்த பிரைஸ். காம்படிஷன்ல ஜெயிச்சினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. உனக்கு யாரு கலர் கொடுப்பாங்க? வேற பிள்ளைகளுக்கு இருந்தா சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க, எனக்கு தான் கலர் கொடுத்துருக்காங்க. இவ பண்ணது சரியில்லையே. என்ன 2 பேரும் ரொம்ப பவ்யமா வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. என்னம்மா? வேற 5ஆம் தேதி எனக்கு பர்த்டேமா. சரிம்மா, சிரிக்கிறதுலே தெரியுது. வர 15க்கு என் பர்த்டே, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு 5, இவளுக்கு 15. எனக்கு ஒரு புது கவுன் வேணுமா. உனக்கு தான் வாங்கி தருவேன்லாமா, வாங்கி தருவேன். சரியா? எனக்கு இவ ஷில்பிக்கு முந்தானத்து பர்த்டேமா, அவ்வளவு சூப்பரான Dress போட்டிருந்தா பாருங்க. அவ ஃப்ராக் அம்மம்மா சொல்லவே முடியாது. எனக்கு ஒண்ணு செவட்டுல அடிச்சிருவேன் நினைச்சுக்கோ. அவ தான் கலர் வாங்கியிருக்கா, அவ அதை பண்ணியிருக்கா, அவ அந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, அவ போட்டிருக்க ட்ரெஸ் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் போன வாரம் தானே அவளுக்கு பர்த்டே இருந்துச்சு. நான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தா. அந்த ட்ரெஸ் எவ்வளவு ரூபான்னு உனக்கு தெரியுமா? 2000 rupees, 2000 ரூபா. நம்ம கிட்ட அந்த 2000 ரூபாய் நம்ம கிட்ட இருக்காம்மா. நான் உனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி தந்தேன் போன வருஷம்? 500 தான் வாங்கி தந்தீங்க. அப்புறம் நீ 2000 rupeesக்கு நீ கேட்க, நம்மளால நம்ம கிட்ட இருக்க பைசாவில தான் நம்ம வாங்கணும். அப்படி வாங்கி அப்படி போட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க பழகிக்கோ. என்ன நான் சொல்றது? எனக்கு வேணும், நீ என்ன சொன்னாலும் கிடையாது, எனக்கு வேணும். சரி, அப்போ ஒண்ணு நான் பண்ணட்டுமா? உனக்கும் அந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசையா தான் இருக்கும்.
உனக்கும் அந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசையா தான் இருக்கும். என்ன பண்ணணும்னா நீயும் ஜெபம் பண்ணு, நீயும் ஜெபம் பண்ணு. ஏசப்பா எனக்கு அந்த ஷில்பா போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நீயும் ஜெபம் பண்ணு, நீயும் ஜெபம் பண்ணு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க கேளுங்க, ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணுவோமா? வாங்க உட்காரு, முழங்கால் போடுங்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நான் ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறேன். சரியா? சொல்லுங்க. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் இயேசுபா நான் பரிசுத்தர் அப்படின்னா இயேசுபா பரிசுத்தமா இருக்காங்க. அதே போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசுபா திருடுவாங்களா? ஏசப்பா பொய் சொல்லுவாங்களா? ஏசப்பா எல்லாரும் பேச்சுக்கும் கீழ்ப்படியாம இருப்பாங்களா? ஏசப்பா எல்லாரும் மேலயும் அன்பா இருப்பாங்க. ஏசப்பா என்ன சொல்றாங்க? நீங்க பொய் பேசக்கூடாது, நீங்க களவு செய்யக்கூடாது, நீங்க திருடக்கூடாது, அடுத்த பொருள் மேல நீங்க ஆசைப்படக்கூடாது. அதுதான் ஏசப்பா சொல்றாங்க. அதான் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் பொய் சொல்லல, நான் சண்டை போடல, நான் கெட்ட வார்த்தை பேசல, நான் திருடல. அதே போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னா நீங்களும் பொய் சொல்லாதீங்க, நீங்களும் களவு செய்யாதீங்க. புரிஞ்சுதா? இந்த வசனம் நல்லா படிச்சுக்கிடணும். சரியா? வசனம் சொன்னது புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுச்சுமா. பாஸ். அம்மா இன்னும் 2 days தான் இருக்குமா எனக்கு பர்த்டேக்கு. நான் ஏசப்பட்ட கேட்ட ட்ரெஸ் எனக்கு தருவாங்களா? கண்டிப்பா தருவாங்க. நீ ஏசப்பட்ட கேட்டிருக்கல்ல, கண்டிப்பா ஏசப்பா தருவாங்க. சரியா? நீ எதுவுமே கேட்கல, ஒரு படி மூஞ்சது யாரோ கதவை திறந்துருக்கு, போய் பாரு, போத்து தட்டுறாங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். வாங்க வாங்க சிஸ்டர், உட்காருங்க சிஸ்டர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கும். திடீர்னு விசிட் வந்த மாதிரி இருக்கு. ஆமா, இவளுக்கு பர்த்டே வருதுல்ல இந்த வீக்ல. சரி, அவளை பார்த்து அந்தால அவ போன தடவை பிபிஎஸ்ல நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா. எல்லா சண்டே கிளாஸ் டெஸ்ட்லயும் சூப்பரா மார்க்ஸ் எடுத்திருந்தா. ஃபுல் இயர்லயே அவ தான் என்ன சொல்லுவாங்க, எல்லா வசனத்தையும் கரெக்டா எழுதியிருந்தா. அந்த லாஸ்ட் வசனம் போட்டியில எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா. சோ அதுக்கு அந்த நேரத்துல நம்ம gift கொடுக்க முடியல. அதனால இன்னைக்கு அவளுக்கு gift கொடுக்க வந்திருக்கேன். என்னம்மா? தேங்க்யூ. வாவ். இப்போது கொரோனானால நம்ம சண்டே கிளாஸும் எடுக்கல, அதனால ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல பாக்குற அவ்வளவு வசனமும் நீங்க அந்த பப்பெட் வச்சு சொல்ல உடனே அவ பை ஹார்ட் பண்ணிடுவா. உட்கார்ந்து அந்த கதையை எவ்வளவு அழகா அவ படிச்சுக்கிடுவா. ஏசப்பா உனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படியே இரு, என்ன நல்ல பிள்ளையா இரு. என்னம்மா? சரியா? நீ எப்படி இருக்க? நீயும் வசனம் சொல்லணும், அம்மா நீயும் வசனம் எழுதணும். அப்பதான் உனக்கு இப்படி கிஃப்ட் கிடைக்கும். சரியா? ஓகே. கிஃப்ட் கொண்டுட்டு வந்தாங்களோ? அம்மா நான் கேட்ட ஃப்ராக் வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா. நான் இன்னும் கேட்டேன், எனக்கு மட்டும் கிடைக்கல. நீயும் ஜோம் பண்ணியிருந்தா தானே? நான் தான் ஜோம் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நான் உனக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தேன்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு. நீ கலர் கேட்டா என்கிட்ட, கலர் உனக்கு gift கிடைச்சிச்சுன்னு நீ போய் சொன்னா. ஆனா நான் கிச்சன்ல டப்பால வச்சிருந்த 100 ரூபாய் நீ களவானியா இல்லையா? சொல்லு. ஆமா. அதனாலதான் உன் ஜெபம் கேட்கப்படல. நீ ஒழுங்கா இருந்து ஒழுக்கமா இருந்து ஜெபம் பண்ணி அழகா நீ பைபிள் வாசிச்சு ஏசுபட்ட நீ ஜெபம் பண்ணிருந்தீன்னா உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தான் ஆண்டவர் கேட்பாரு. அதான் உன் ஜெபம் புறக்கணிக்கப்பட்டுட்டு. இவ அப்படியே பண்ணா நான் செஞ்சது தப்புன்னு நீ மன்னிப்பு கேளு ஏசப்பட்ட. கண்டிப்பா ஏசப்பா உன் பாவத்தை மன்னிப்பாங்க. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. குட்டீஸ், யார் வந்திருக்கான்னு பாருங்க. சிங்கி வந்திருக்கா. சிங்கி ஹை சொல்லுமா எல்லாருக்கும். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா சிங்கி, எதுக்கு என்ன திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்க?
எனக்கு என்னமோ புரியலையே உன்னை. ஓ சாரி சிங்கி, ரொம்ப அழகா இருக்கா. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீ பூலாம் வச்சிருக்க, கிளிப் எல்லாம் மாட்டிருக்க. உனக்கு தெரியாதாக்கா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? ஐயோ, பர்த்டேயா? அதான் கோவத்துல என்ன பார்த்துட்டு இருக்கியா? ஆமா ஆமா, அதான் நான் இன்னைக்கு ரொம்ப மேக்கப் பண்ணிட்டே வந்திருக்கேன். நீங்க நான் வர ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கேன்ல இப்போ யூடியூப்ல. எல்லா மக்களும் பார்க்கறாங்க, குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இவ்வளவு அழகா வந்திருக்கேன் இன்னைக்கு. ஓ மை காட், ஓ நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்களா? யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அது என்னமோ உண்மைதான். ஏய் குட்டீஸ், உங்க எல்லாருக்குமே சிங்கி பிடிக்கும் அப்படிதானே? ஆமா ஆமா, சொல்ற சத்தம் கேக்குது சிங்கி, உனக்கு கேட்கலையா? ஆமா, குட்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ வந்து இன்னையில இருந்து நான் வந்து ஒயிட். ஆமா சிங்கி, நான் வந்து ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து என்னது எல்லாம் பின்னாடி எவ்வளவோ ஒட்டிருக்கீங்க. இந்தியா கூட ஒட்டிருக்கீங்க. எதுக்காக? சிங்கி, நம்ம இந்தியாவில் கரோனா வைரஸ்னால நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்களா, ஸோ அதனால எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்தியாவுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் குட்டீஸ் எல்லாம் வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் மேப்பெல்லாம் ஒட்டியிருக்கோம். சரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓ அப்படியா? நான் டெய்லி ஜெபிப்பேன். நீங்க ஜெபிப்பீங்களா குட்டீஸ்? குட்டீஸ்லாம் டெய்லி ஜெபிக்காங்க தெரியுமா உனக்கு? இன்னையிலேருந்து எல்லா குட்டீஸும் பாரமா ஜெபிச்சுட்டு இருக்காங்க. டெய்லி ஜெபிங்க குட்டீஸ், நம்ம ஜெபந்தான் கர்த்தர் கேட்பாரு. ஓகே, பிரைட் அக்கா சொல்லிட்டாங்க, சிங்கி அக்கா சொல்லிட்டாங்க, நம்ம டெய்லி அழகா ஜெபிக்கணும். சரி, நீ எப்பவுமே வந்தா எங்களுக்கு வசனம் சொல்லி கொடுப்பலா? இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்க சிங்கி? இன்னைக்கு நான் வந்து பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குட்டீஸ் எல்லாரும் நீங்க எடுத்துட்டீங்க தானே? சொல்லி கொடுக்கலாம்ல? ஆமா சிங்கி, எப்பவுமே நீ எங்களுக்கு வசனம் சொல்லி கொடுப்பல. இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுக்க போற சிங்கி? ஆமா, நான் இன்னைக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க குட்டீஸ். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். படிச்சிட்டீங்களா குட்டீஸ்? படிச்சுட்டாங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லிருக்கு. அப்படிதானே சிங்கி? ஆமா. சரி, நீ பரிசுத்தமா இருக்கியா? நான் பரிசுத்தமா தான் இருக்கேன். என்ன அப்பப்போ ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுவேன். ஐயோ, அது தப்பாச்சு சிங்கி. ஏசப்பாக்கு பிடிக்காது. ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? நீ பேட் கேர்ள் அப்படி சொல்லிடுவாங்க ஏசப்பா உன்னை பார்த்து. நான் எடுத்து ஓம் கொடுத்து தானே, நம்ம 2 பேரும் ஒண்ணு தானே, வேற என்ன? நம்ம 2 பேரும் ஒண்ணா? உன் கூட என்ன சேர்த்துட்ட பத்தியா சிங்கி? நானா என்னப்பா, நானா ஒரு தடவை தப்பு செஞ்சேன்னா திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டேன். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தப்பை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். ஒரு தப்பை திரும்ப திரும்ப நம்ம செய்யக்கூடாது. இனிமேலிருந்து சிங்கி நீனும் செய்யக்கூடாது, சரியா? ஐயோ அப்படியா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனி நான் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா, கடன் எடுக்க மாட்டேன்ப்பா. குட். என்ன இப்போ நீ ஜெபம் பண்ணல, இதே மாதிரி டெய்லி நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா குட்டி? குட்டீஸ், என்ன மாதிரி நீங்களும் பண்ண கூடாது, சரியா? நம்ம ஏசப்பா திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பரிசுத்தர். அதே மாதிரி நம்மளும் பரிசுத்தரா இருக்கணும், சரியா? இந்த வசனத்தை படி இன்னொருக்கா சொல்லுங்க குட்டீஸ். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். ஞாபகம் வச்சுங்க குட்டீஸ். நாம இந்த வசனத்தின் படி தான் நம்ம வாழணும், சரியா? சரி, நாங்க எல்லாரும் அப்படிதான் வாழ்வோம். அப்படிதானே குட்டீஸ்? ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தின்படி வாழணும், சரியா? நெக்ஸ்ட் வீக் வரும்போது சிக்கி நீ எங்க வீட்டு வசனம் கேப்பியா? அடுத்த ஒரு வசனம் வரும்போது இந்த வசனத்தை நான் உங்ககிட்ட கேட்பேன் குட்டீஸ். இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி இந்த வசனப்படி வாழுங்க, சரியா? எஸ், நாங்க எல்லாரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த வீக் ஃபுல்லா வாழுவோம். அப்படிதானே? ஆமா தானே குட்டீஸ்? ஓகே, பை குட்டீஸ். பை குட்டீஸ். பை. பை.
என்ன நல்லா இருந்துச்சா? சின்ன ஆக்ட், அந்த ட்ராமா மாதிரி உங்களுக்கு அழகா ஒரு குட்டி ட்ராமா போட்டு காமிச்சாங்க அப்படிதானே? அந்த ட்ராமாவில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். ஓகே சரி குட்டீஸ், நீங்க நினைக்கலாம், அக்கா எல்லா பிள்ளைங்களுமே தப்பு பண்றாங்களே, நாங்களும் தப்பு பண்ணி எசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது தவறு. ஒண்ணு தெரியுமா? நீங்க ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்லிட்டு வித்தியாசமா இருக்கணும். ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது அவங்களோட சீஷர்கள் எல்லாருமே வித்தியாசமானவர்களா தான் இருந்தாங்க. எல்லாரும் மற்றவங்கள மாதிரி இல்லை. ஒரே ஒரு பொண்ணு, அப்படி எங்க மத்தலப் தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கிளாஸ்ல அந்த பொண்ணு ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தா. அவளை எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. பட் அவ மற்ற கிட்ஸ் கூட சேர்ந்து தப்பு பண்ணல, மற்ற கிட்ஸ் கூட சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசல, மற்ற கிட்ஸ் கூட சேர்ந்து அவங்கள மாதிரி நான் வாழணும்னு நினைச்சு ஆசைப்படலை. அப்படி இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஆனா அவ தேவையில்லாத ஜோக்ஸை என்டர்டெயினே பண்ணல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட ஜோக்ஸ் பேசுவாங்க, ஆனா அந்த பொண்ணு அந்த கெட்ட ஜோக்ஸ்க்கெல்லாம் சிரிக்கவே மாட்டா. நிறைய பிள்ளைங்க தேவையில்லாதது அடுத்தவங்களை பத்தி உட்கார்ந்து தேவையில்லாம கால் சொல்லி பேசுவாங்க, அதுல அவ இன்வால்வ் ஆக மாட்டா. உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ், நீங்க வித்தியாசமானவர்களா இருக்கணும். நீங்க இந்த உலகத்துல இருந்தாலுமே நீங்க அவங்கள மாதிரி வாழக்கூடாது. ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளைங்க? நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏசப்பா உங்களை தெரிந்தெடுத்திருக்காங்க. ஏசப்பா உங்களை ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு சித்து இல்லாம உங்களை தெரிந்தெடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க ஏசப்பாவை பற்றி அறிஞ்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு, அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. உங்க லைஃப்பை குறித்து ஏசப்பா ரொம்ப அழகா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அந்த பிளான்ல கரெக்டா நடக்கணும். நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு அந்த பிளானை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது நல்லா இருக்காது. அதனாலதான் சொல்றேன் தம்பி தங்கச்சி, நீங்க எப்படி இந்த ஸ்கிட்ல பாத்தீங்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்கள மாதிரி நீங்க வாழக்கூடாது. பைபிளுடைய வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின்படி வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க டெய்லி எந்திரிச்சு பாருங்க. நேத்து நீங்க 5 போய் சொல்லியிருப்பீங்க, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வருவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை தப்புல இருந்து ஏசப்பாட்ட சொல்லணும், ஏசப்பா நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்னால முடியாதுதான், ஆனா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சின்ன தப்புக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அப்படியே முட்டங்கால் போடுங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க பாப்போம். ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். அன்புள்ள ஏசப்பா, எங்களை பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நாங்க பாவிக ஏசப்பா, எங்க பாவத்தெல்லாம் மன்னிங்க தகப்பனே. இந்த நேரத்துல ஏசப்பா, நாங்க எந்தெந்த தப்பெல்லாம் நாங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோமோ, அடிக்கடி சில தவறுகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் ஏசப்பா. அந்த தவறை நாங்க திரும்ப ரிப்பீட் பண்ணாதபடிக்கு ஏசப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க உதவி இல்லாம நாங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது தகப்பனே. உங்க உதவி இல்லாம நாங்க உண்மையா இருக்க முடியாது ஏசப்பா. உங்க உதவி இல்லாம நாங்க நல்லவங்களா வாழ முடியாது தகப்பனே. ஏசப்பா, நாங்க உங்க பிள்ளையாய் வாழ ஆசைப்படுகிறோம். உங்க பிள்ளையாய் நாங்க வாழ ஆசைப்படுகிறோம். இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் முட்டங்கால் போட்டு, ஏசப்பா நான் உங்க பிள்ளையாய் வாழ ஆசைப்படுறேன் ஏசப்பா. இனிமேல இருந்து நான் செய்த தவறை திரும்ப திரும்ப செய்ய மாட்டேன் ஏசப்பா. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை சுத்திகரிங்க ஏசப்பா. ஒரு பரிசுத்தமான பிள்ளையா என்னை மாத்துங்க. தம்பி தங்கச்சி, நீ பரிசுத்தமா வாழ்ந்தனா ஏசப்பா உனக்கு பரலோகத்துல ஜீவ கிரீடத்தை கொடுப்பாங்க. அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாங்க. சத்துரு உன்னை கண்டு பயப்படுவான். சோ இன்னையில இருந்து நீ பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக ஒரு தீர்மானத்தை எடு. இன்னையில இருந்து நான் பரிசுத்தமாய் வாழ்வேங்கிற ஒரு தீர்மானத்தை எடு ஏசப்பா. இன்னையில இருந்து பரிசுத்தமாய் வாழ்வேன்னு தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில நீங்க அப்படியே செய்து கொடுக்க போகிறபடினால நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.